சிசுபாலன் பேசுவதை முழுமையாக பார்ப்போம். சிசுபாலனுடைய வார்த்தைகள் மிகவும் கடுமையாக இருந்தன. கிருஷ்ணர், தர்மபுத்திரன் மற்றும் பீஷ்மர் ஆகியோரை அவன் மிகவும் இழிவாக பேசுகிறான். அவன் பேச்சை பாரதம் விரிவாக கூறுகிறது. காரணம், அதில் சிசுபாலனின் வாதங்கள் முழுவதும் நியாயமற்றவை என்று புறம் தள்ளிவிட முடியவில்லை. அப்பப்பா, என்ன போடுகிறான் என்று கூட நினைக்க தோன்றுகிறது. சிசுபாலனின் வாதம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு எதிராக வாதம் செய்யும் பீஷ்மர் அந்த வாத பிரதிவாதத்தில் சற்று வீக்காகவே காணப்படுகிறார். கதை எழுதுகிற ஆசிரியர் இந்த காட்சியை நடந்தபடியே காட்டுகிறார். நல்லவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் வர்ணிக்கப்படும் தருமபுத்திரர், பீஷ்மர் ஆகியோர் இகழப்படும் போது அந்த வாதங்கள் பலமாகவும், சிசுபாலனுக்கு எதிராக பீஷ்மர் முன்வைக்கும் வாதங்கள் வலுவிழந்தும் காணப்படுகின்றன. கதையாக இருந்திருந்தால் கதையின் நாயகர்களுக்கு எதிராக வலுவான வாதங்கள் வைக்கப்பட்டிருக்காது. ஆனால் இங்கு நேர் விரோதமாக இருக்கிறது. காரணம், நடந்ததை நடந்தபடி சொல்ல வியாசர் முனைந்திருக்கிறார். வியாசர் எதையும் பூசி மெழுகவில்லை. உள்ளது உள்ளபடி என்ற நிலைப்பாட்டை பாரதத்தை எழுதுவதில் வியாசர் கடைபிடித்துள்ளார். சிசுபாலனின் வாதங்களை வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை காணும் நண்பர்களுக்கு ஒரு செய்தி. இந்த வீடியோவில் நிறைய தகவல்களும் செய்திகளும் வீடியோ முழுவதும் ஆங்காங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்தால் மட்டுமே அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். எனவே பார்வையாளர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். பீஷ்மரின் யோசனையை ஏற்று கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. செய்தவன் சகதேவன். இதை எல்லோரும் ஏற்ற மாதிரியான தோற்றம் இருந்த நிலையில் சிசுபாலன் மட்டும் இதை பொறுக்காமல் வெகுண்டு எழுந்து பேசினான். பாண்டவர்களை பெற்றார்கள் அல்லவா? அதை இந்த இடத்தில் சிசுபாலன் கேலியாக சுட்டிக்காட்டி பேசத் தொடங்கினான். முறையான கற்பத்தில் பாண்டவர்கள் உதிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டியதோடு அவன் திருப்தி அடையவில்லை. பீஷ்மர் கங்காதேவிக்கு பிறந்தார் என்பதையும் ஏளனம் செய்தான். யோசனை கேட்டவனாகிய யுதிஷ்டிரன் குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன். யோசனை கூறிய பீஷ்மனோ தாழ்ந்த இடத்தையே நோக்கி செல்லும் இயல்புடைய நதிக்கு பிறந்தவன். யோசனையை நிறைவேற்றிய சகதேவனும் குற்றமுடைய கர்ப்பத்தில் உதித்தவனே. இவர்கள் செயலை ஏற்று முதல் மரியாதையை பெற்றுக்கொண்ட கிருஷ்ணனும் இடையன். இப்படிப்பட்டவர்களால் செய்யப்பட்ட காரியம் ஒழுங்கற்றதாக இருப்பதில் வியப்பில்லை. இதை பார்த்தும் இந்த சபையில் அனைவரும் பேசாமல் வாய்ப்புத்தி இருப்பதுதான் விந்தை என்று கேலியாக சிரித்த சிசுபாலன் மேலும் தொடர்ந்தான். பாண்டவரில் மூத்தவனான யுதிஷ்டிரனே, இங்கு உள்ளவர்கள் அனைவரிலும் இந்த கிருஷ்ணனை தான் உயர்ந்தவனாக காண்கிறாயோ? மற்ற எவருமே உன் கண்ணுக்கு படவில்லையோ? என்ன பார்வை இது? பாரபட்சத்துடன் பார்ப்பதால் இல்லாததை காண்கிறவன், அலட்சியமாக பார்ப்பதால் இருப்பதையும் பார்க்காதவன். இருவருமே தவறு செய்கிறவர்கள் ஆகிறார்கள். இதுல நீ 2 தவறுகளையும் செய்திருக்கிறாய். பாண்டவர்களே, தர்மம் என்பது நுட்பமான விஷயம். சிறுவர்களாகிய நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் தகுதியற்றவர்கள். அரசன் அல்லாத கிருஷ்ணன் அரசர்கள் கூடிய சபையில் முதன்மை பெற்றது எப்படி? வயதில் மூத்தவன் என்ற காரணத்தினாலா? ஆனால் கிருஷ்ணனை விட மூத்தவர்கள் பலர் இங்கு இருக்கிறார்களே. அவனுடைய தந்தை வசுதேவரே இங்கு இருக்கிறாரே. அப்படி இருக்க கிருஷ்ணனுக்கு எப்படி அளிக்கலாம் முதல் மரியாதை? ஆச்சாரியனுக்கு முதல் மரியாதை அளிக்கலாம். அளிக்கும் வழக்கமும் உண்டு. இச்சபையில் அனைவருக்கும் ஆச்சாரியரான துரோணர் இருக்க கிருஷ்ணனுக்கு எப்படி அளிக்கலாம் முதல் மரியாதை? யாகம் நடத்தி வைக்கும் தகுதி பெற்றவர்களுக்கு முதல் மரியாதை அளிப்பதும் ஏற்புடையதுதான். ஆனால் இங்கு வியாசர் இருக்க கிருஷ்ணனுக்கு எப்படி அளிக்கலாம் முதல் மரியாதை? அல்லது உயர்ந்த வரம் பெற்றவன் என்று கிருஷ்ணனை நினைத்தாயா? தான் விரும்பிய போது மரணம் நெருங்கும் என்ற வரம் பெற்ற பீஷ்மரை விட உயர்ந்த வரம் பெற்றவன் யார்? அப்படி இருக்க கிருஷ்ணனுக்கு எப்படி அளிக்கலாம் முதல் மரியாதை? வீரனுக்கு முதல் மரியாதை செய்வதும் தகும். கிருஷ்ணனை மாபெரும் வீரன் என்று கருதினாயோ? இச்சபையில் வீரர்களுக்கு குறைவு உண்டா? சகல அஸ்திரங்களிலும் தேர்ந்தவன், யுத்த சாஸ்திர நிபுணன் அஸ்வத்தாமா, அரசர்களுக்கெல்லாம் அரசனாகிய துரியோதனன், பாரத வம்சத்திற்கு ஆச்சாரியராகிய கிருபர், மாவீரன் ஏகலைவன், ஈடு இணையற்ற பராக்கிரமம் பொருந்திய சிறந்த மனிதன் கர்ணன் போன்ற மாபெரும் வீரர்கள் நிறைந்த இந்த சபையில் கிருஷ்ணனுக்கு எப்படி அளிக்கலாம் முதல் மரியாதை? ஆக கிருஷ்ணன் மூத்தவனும் இல்லை, ஆச்சாரியனும் இல்லை, உயர்ந்தவனும் இல்லை, யாகத்தை நடத்துபவனும் இல்லை, வீரனும் இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு நீ முதல் மரியாதை அளித்திருக்கிறாயே. அவனுடைய ஆதரவை விரும்பி நீ காரியத்தை செய்திருக்கலாம். வேறு காரணமே இருக்க முடியாது. அப்படி அவனுடைய ஆதரவு உனக்கு தேவை என்றால் மற்ற அரசர்களை இந்த சபைக்கு நீ ஏன் அழைத்தாய்? அவமானப்படுத்தவா? அரசர்களாகிய நாங்கள் இந்த ராஜசூய யாகம் நடப்பதை ஏற்றதற்கு காரணம் பயமல்ல. யுதிஷ்டிரன் தர்மம் தவறாதவன் என்ற எண்ணம் தான் காரணம். அதை நீ கெடுத்துப்பின் கொண்டாய். ஜராசந்தன் வதம் செய்யப்பட்ட விதம் ஒன்று போதாதா இந்த கிருஷ்ணனின் கீழ்மையை காட்ட? போலி வேடம் தரித்து
பிடித்து ஜராசந்தனின் நகரத்தில் புகுந்ததிலிருந்து பீமனுக்கு சமிக்கை செய்து ஜராசந்தனை கொன்றது வரை எல்லாமே வெறும் சதி வேலைகள் தானே. இப்படிப்பட்டவனுக்கு முதல் மரியாதை செய்ததால் தர்ம வழியில் செல்பவன் என்ற பெயர் இனி உனக்கு கிடையாது. இப்படி கூறிய சிசுபாலன் இதன் பிறகு கிருஷ்ணனை பார்த்து ஏசினான். குந்தியின் இந்த புதல்வர்கள் சக்தி அற்றவர்களாகவும் பயந்தவர்களாகவும் இருப்பதால் உன் ஆதரவுக்காக இந்த பூஜையை உனக்கு செய்திருக்கலாம். ஆனால் இந்த மரியாதை உனக்கு தகுமா என்பதை நீயாவது யோசித்து பார்க்க வேண்டாமா? சக்தியற்றவர்களால் கொடுக்கப்பட்ட மரியாதையை ஏற்ற தகுதியற்றவனே, கேள், இந்த மாதிரி மரியாதையை நீ ஏற்றது எப்படி இருக்கிறது தெரியுமா? யாகத்தில் சேர வேண்டிய நெய் ஒரு மூலையில் சிந்தி கிடந்தால் யாருமில்லாத போது திருட்டுத்தனமாக தகுதியற்ற ஒரு நாய் அதை நக்கி தின்பது போல் உனக்கு தகுதியற்ற மரியாதையை நீ ஏற்றுக்கொண்டாய். ஆண்மையற்றவன் திருமணம் செய்து கொள்வது எவ்வளவு அர்த்தமற்ற காரியமோ, கண் பார்வையற்றவன் தன் உருவத்தை பார்க்க முயற்சிப்பது எவ்வளவு பயனற்ற செயலோ, அதுபோல்தான் அரசன் அல்லாத உனக்கு அரச மரியாதை நடப்பது. மரியாதையை உனக்கு செய்ய சொன்ன பீஷ்மன், அதை செய்த யுதிஷ்டிரன், அதை பெற்றுக்கொண்ட நீ மூவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பது இங்குள்ள அரசர்களுக்கெல்லாம் இப்போது புரிந்திருக்கும். மூவரும் ஒரே லட்சணம்தான். இப்படி கூறிய சிசுபாலன் சபையை விட்டு வெளியேறினான். பல அரசர்கள் அவனை பின்தொடர்ந்தார்கள். இதை பார்த்த யுதிஷ்டிரன் சிசுபாலனின் பின்னால் ஓடிச் சென்று அவனை சமாதானப்படுத்த முயற்சித்தான். கடுமையான வார்த்தைகளை பேசாதே, சந்தனு புத்திரனான பீஷ்மரை அவமதிக்காதே. பீஷ்மர் கிருஷ்ணரை பற்றி எல்லாம் அறிந்தவர். அவர் முடிவை ஏற்றுக்கொண்ட இங்குள்ள அரசர்களில் பலர் உன்னை விட மூத்தவர்கள். அவர்கள் எல்லாம் ஏற்கும் முடிவை நீ ஏற்க மறுப்பது சரியல்ல. ஆகையால் நீயும் அதை ஏற்றுக்கொள் என்று மன்றாடினான் யுதிஷ்டிரன். பீஷ்மர் பேசினார். இன் சொல்லை கேட்க சிசுபாலன் தகுதியற்றவன். அவனிடம் நீ நல்ல வார்த்தைகள் பேசுவதால் பயன் இருக்காது. ஒன்று சொல்கிறேன், போர் முறைகளில் தேர்ந்த ஒரு சத்திரியன் மற்றொரு சத்திரியனை யுத்தத்தில் வென்று தனக்கு உட்படுத்தி பிறகு அவனை விட்டுவிட்டால் அப்போது அந்த முதலாம் அவன் இரண்டாம் அவனுக்கு குருவாகி விடுகிறான். இது சத்திரிய தர்மம். இந்த சபையில் உள்ள அரசர்களில் கிருஷ்ணனால் ஜெயிக்கப்படாத எந்த அரசனையும் நான் பார்க்கவில்லை. அப்படி இருக்க கிருஷ்ணனுக்கு அல்லாமல் வேறு யாருக்கு முதல் மரியாதை செய்வது? கிருஷ்ணனுக்கு பூஜை செய்வதற்கு காரணம் அபிமானமும் அல்ல, ஆதரவை நாடும் எண்ணமும் அல்ல, அவருடைய புகழ், அவருடைய வீரம், அவர் பெற்ற வெற்றிகள். இதை அறிந்துதான் அவருக்கு இங்கே முதல் மரியாதை நடந்திருக்கிறது. ஆகாயம், பூமி, வாயு, நீர், அக்னி எல்லாமே கிருஷ்ணனையே ஆதாரமாக கொண்டிருக்கின்றன. திசைகள் அனைத்தும் அவரிடத்தில் நிலை பெற்று நிற்கின்றன. அரூபமான இறை எனும் தத்துவம் இங்கே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு மானிட வடிவத்தில் வந்திருக்கிறது. வேதங்களுக்கு தலைமை அக்னிஹோத்திரம், மந்திரங்களுக்கு தலைமை காயத்ரி, மனிதர்களுக்கு தலைமை அரசன், நதிகளுக்கு தலைமை சமுத்திரம், நட்சத்திரங்களுக்கு தலைமை சந்திரன், மலைகளுக்கு தலைமை மேருமலை, பறவைகளுக்கு தலைமை கருடன். கீழிருந்து மேலாகவும் குறுக்கிலிருந்து நெடுக்கிலும் உலகம் எப்படி வியாபித்திருக்கிறதோ அவ்வளவிலும் உள்ள எல்லா உலகங்களுக்கும் கிருஷ்ணனே தலைமை. அப்படிப்பட்டவருக்கு முதல் மரியாதை செய்வதே நியாயம். இதை ஏற்க மறுத்து இதை குற்றம் என்று சிசுபாலன் கருதினால் குற்றம் புரியப்பட்ட இடத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சிசுபாலன் செய்யலாம். இதை அடுத்து சகதேவன், இங்கு உள்ளவர்களில் கிருஷ்ணரே பெரியவர். அவருக்கு செய்யப்பட்ட முதல் மரியாதையை இங்குள்ள அரசர்களுள் எவர் ஏற்கவில்லையோ அவர்கள் யுத்தத்திற்கு தயாராகலாம் என்று கூறினான். அரசர்கள் யாரும் பதில் பேசவில்லை. அப்போது பீஷ்மர் கிருஷ்ணனின் பெருமைகளை விவரித்து கூற தான் தயாராக இருப்பதாக அறிவித்தார். தர்மபுத்திரன் அவரை சொல்லுமாறு வற்புறுத்தவே பீஷ்மர் சிசுபாலனை நோக்கி கிருஷ்ணனின் அருமை பெருமைகளை விவரிக்க தொடங்கினார். அவரே பகவான் என்பதில் ஆரம்பித்து அவர் பல அசுரர்களை கொன்ற வரலாறுகளை கூறினார். பகவானின் அவதாரங்களாகிய வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், தத்தாத்திரே அவதாரம், பரசுராமன் அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம் போன்ற பல அவதாரங்களை பற்றி விவரித்தார். கிருஷ்ணாவதாரத்தில் அவர் செய்த பல அசுரவதங்களை பற்றி எடுத்து கூறினார். இதையெல்லாம் கேட்ட சிசுபாலன் மீண்டும் கர்ஜித்தான். அரசனை துதித்து பிழைப்பு நடத்துபவர்களைப் போல் நீ இந்த கிருஷ்ணனை துதிக்கிறாய். துதித்து பிழைப்பதுதான் உன் நோக்கம் என்றால் நீ இந்த கிருஷ்ணனை விட்டு விட்டு எங்கள் அரசர்களில் பலரை துதிக்கலாம். அல்லது துரோணரையும் அவர் மகன் அஸ்வத்தாமாவையும் துதிக்கலாம். அவர்களில் ஒருவர் கோபித்தாலும் உலகையே மிச்சமில்லாமல் செய்து விடுவார்கள். தோத்திரம் செய்து பிழைப்பதே உன் எண்ணம் என்றால் இங்கே வீரர்களும் வில்லாளிகளும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களை துதிப்பாயாக. துதித்து பிழைப்பவனே, வெறுக்கத்தக்க செயல்களை செய்வதில் உனக்கு நிகர் யாரும் இல்லை. சிசுபாலன் தொடர்ந்தான். பீஷ்மனே, கிழவனாக இருந்தும் குலத்தை கெடுப்பதில் நீ முதல்வனாக இருக்கிறாய். உன்னை தலைவனாக பெற்ற கௌரவர்கள் குருடர்கள், பின்னால் செல்லும் குருடர்களைப் போல் போன்றவர்கள். எந்த விதத்திலும் தகுதியற்ற கிருஷ்ணனை ஒரு தர்மமும் அறியாத நீ துதிக்க ஆரம்பித்த போதே உன்னுடைய நாக்கு 100 துண்டுகளாக சிதறாமல் போனது ஏன் என்று
எனக்கு புரியவில்லை. அவதார சரித்திரம் என்ற பெயரில் இவனால் ஒரு பறவை கொல்லப்பட்டதை பெரிதுபடுத்துகிறாய். குதிரையும் காளை மாடும் கொல்லப்பட்டது என்கிறாய். மரங்கள் தள்ளப்பட்டது என்கிறாய். சக்கரம் உருட்டி தள்ளப்பட்டது என்கிறாய். நாகம் வீழ்த்தப்பட்டது என்கிறாய். இதில் எல்லாம் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நீ கூறிய சரித்திரங்களில் கிருஷ்ணனுக்கு பெருமை சேர்க்கும் காரியம் ஒன்றாவது உண்டா? கம்சனுடைய சோற்றை உண்ட இவன் அந்த கம்சனையே கொன்றான். இது ஒரு பெருமையா? தர்மம் அறியாத பீஷ்மனே, பெரியோர் வார்த்தைகள் உனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். பெண்கள், பசுக்கள், தர்மம் அறிந்த அந்தணர்கள், எவனுடைய சோற்றை உண்டோமோ அவன், நம்மை அடைக்கலமாக அடைந்தவன் ஆகியோர் மீது ஆயுதமே பிரயோகிக்க கூடாது என்று தர்மம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். இந்த கிருஷ்ணனும் கம்சனின் சோற்றை உண்டு பிறகு அவனையே கொன்றான். கௌரவர்களில் இழிவான பீஷ்மனே, தர்ம சாஸ்திரம் உன்னிடம் பயன்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். இவன் பூதகியை கொன்றான் என்று பெருமை பேசுகிறாய். பெண்ணை கொல்வது இழிவு, சாஸ்திர விரோதமானது. அதை பெருமை என்று நினைக்கும் உன்னை பற்றி நான் என்ன சொல்வது? ஒன்று புரிகிறது, உன்னுடைய பிரம்மச்சரிய விரதமே பொய்யானது. நீ ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அலி. அந்த அலித்தன்மையை மறைப்பதற்காக பிரம்மச்சாரி வேடம் பூண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட போலியான மனிதனாகிய நீ தர்மம் பேச முனைவது விந்தைதான். சிசுபாலனின் கோபம் அடங்கவில்லை. மேலும் பேசினான். அவன் மேலும் கிருஷ்ணரையும் பீஷ்மரையும் பாண்டவர்களையும் இகழ்ந்து பேசிய போது பீஷ்மர் குறுக்கிட்டு பூமாதேவியின் வேண்டுகோளை ஏற்று பூபாரத்தை குறைக்கவே பகவான் கிருஷ்ண அவதாரமாக பூமியில் பிறந்திருக்கிறார் என்பதை விளக்கினார். மேலும் தீயவர்களை தண்டித்து தேவ காரியத்தை செய்து முடித்த பிறகு பகவான் மீண்டும் தனது இருப்பிடமாகிய வைகுண்டத்தை அடைவார். இப்போது துவாரகாபுரியை தனது நகரமாக கொண்டிருக்கும் கிருஷ்ணர் தனது அவதார நோக்கம் முடியும் போது அந்த நகரத்தையே சமுத்திரத்தில் மூழ்கச் செய்வார். அவரின் கீழ் வாழும் யாதவ மக்கள் அப்போது சொர்க்கத்தை அடைவார்கள். கிருஷ்ணர் அறிவுக்கு எட்டாதவர், யாருக்கும் வசப்படாதவர், எல்லாவற்றையும் தன் வசத்தில் கொண்டிருப்பவர். அவர் ஒரு கற்பத்தில் உதித்தவர் அல்ல. நீர்க்குமிழியானது எவ்வாறு நீரில் இருந்து தோன்றி அந்த நீரிலேயே ஒன்றாக கலந்து விடுகிறதோ அதே போல அசையும் பொருட்களும் அசையா பொருட்களும் இந்த பகவானாகிய நாராயணனிடமே தோன்றி அவரிடமே லயித்து விடுகின்றன. அவரே உலகம், அவருக்கு மேல் ஒன்றில்லை, அவரே கிருஷ்ணர் என்று கூறினார். இதை அடுத்து சகதேவன், சாதாரண அறிவுக்கு எட்டாத பெருமைகள் பொருந்திய கிருஷ்ணருக்கு இங்கே முதல் மரியாதை செய்யப்பட்டது. எந்தெந்த அரசர்கள் ஏற்கவில்லையோ அந்தந்த அரசர்களின் தலைகள் மீது இதோ என்னுடைய இந்த கால் வைக்கப்பட்டதாகிறது என்று கூறி சபையில் தன்னுடைய காலை உயர்த்தி காட்டினான். மகாபாரதத்தில் இந்த மாதிரியான பேச்சு வேறு சில இடங்களிலும் வருகிறது. உன் தலை மீது என் கால் வைக்கப்பட்டதாகிறது என்று கூறி ஒருவன் தனது காலை தூக்கி காண்பித்தால் அது பெரிய அவமானமாகவும் யுத்தத்திற்கான சவாலாகவும் கருதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒருவன் கூறிய பிறகு எதிரணி வாய்மூடி இருந்தால் சவாலை ஏற்காமல் அவன் பணிந்து விட்டான் என்று அர்த்தமாகிறது. இந்த வழிமுறையை பின்பற்றிய சகதேவன் இங்கு கிருஷ்ணருக்கு செய்த மரியாதையை ஏற்காதவர்கள் தலை மீது என் கால் என்று கூறியிருக்கிறான். சகதேவன் இப்படி கூறிய போது அங்கிருந்த அரசர்கள் யாரும் மறுமொழி பேசவில்லை. அதுவரை இந்த வாக்குவாதத்தில் தலையிடாமல் இருந்தார் நாரதர். நடந்தது, நடப்பது, நடக்க இருப்பது ஆகிய மூன்றையும் அறிந்தவர். இப்போது கிருஷ்ணரை பூஜிக்காதவன் உயிரோடு இருந்தாலும் கூட அவன் இறந்தவனாகவே ஆகிறான். அம்மாதிரி மனிதனிடம் பேசுவது கூட தகாது என்றார். இது பற்றி கவலைப்படாத சிசுபாலன் அங்கிருந்த அரசர்களிடம் பேசி தன் தலைமையை ஏற்று பாண்டவர்களுடனும் கிருஷ்ணருடனும் யாதவர்களுடனும் யுத்தம் செய்ய தயாராகுமாறு அவர்களை தூண்டினான். சிசுபாலன் தலைமையில் வெற்றி காண முடியும் என்ற நம்பிக்கை காரணமாகவும் தங்களுக்கெல்லாம் அச்சபையில் அவமரியாதை நடந்துவிட்டது என்ற கோபத்தின் காரணமாகவும் பல அரசர்கள் சிசுபாலனின் அழைப்பை ஏற்றார்கள். யுத்தத்திற்கு அவர்கள் தயாராகிவிட்டனர் என்பதை கிருஷ்ணரும் புரிந்து கொண்டார். சுழற் காற்றினால் கிளப்பிவிடப்பட்ட சமுத்திரத்தைப் போல பெரும் கோபத்துடன் எழுந்த அரசர் கூட்டத்தை கண்ட தர்மபுத்திரன் பீஷ்மரிடம், இப்போது நான் எவ்வழியில் நடந்து கொண்டால் யாகம் நிறைவடைந்து மக்களுக்கும் நன்மை கிட்டுமோ அவ்வழியை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். பீஷ்மர், கிருஷ்ணர் இன்னமும் தீர்மானிக்காததால் தான் சேதி தேசத்து மன்னன் சிசுபாலனும் அவனை சார்ந்த அரசர்களும் இப்பொழுது இங்கே சிம்ம கர்ஜனை புரிகிறார்கள். இவர்களுக்கு புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டுவிட்டது என்பதையே இது காட்டுகிறது. எவனுடைய அழிவு காலம் வந்துவிட்டது என்று பகவான் கருதுகிறாரோ அவனுக்கு முதலில் புத்தி கேடும். அவர்களுக்கு அழிவு நெருங்கிவிட்டது என்றார். மீண்டும் சிசுபாலன் பீஷ்மரை ஏசிவிட்டு பீமனை யுத்தத்திற்கு அழைத்தான். பீஷ்மர், பீமா, இவன் உன்னை யுத்தத்திற்கு அழைத்தது இவனுடைய சிந்தனையினால் அல்ல, அதுவும் கிருஷ்ணனால் ஏற்படுத்தப்பட்ட எண்ணமே. இந்த சிசுபாலனால் கிருஷ்ணரை இவ்வளவு ஏசி பேச எப்படி முடிகிறது என்று திகைக்க வேண்டாம். கிருஷ்ணர் தான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான் என்று கூறி தான் அப்படி கூறியதை விளக்குவதற்காக சிசுபாலனின் பிறப்பை பற்றியும் விவரித்தார். சேதி தேசத்து மன்னனுக்கு சிசுபாலன் பிறந்தான். பிறக்கும் போதே அவனுக்கு 3 கண்களும் 4 கைகளும் இருந்தன. பெற்றோரும் உற்றோரும் இது கண்டு மனம் பதறினார்கள். அப்போது ஒரு அசரீரியின் வாக்கு ஒலித்தது. அரசனே,
இந்த உன்னுடைய மகனை கண்டு நீ கலங்க வேண்டாம். இவன் பெரும் பராக்கிரமம் படைத்தவனாகவும் பெருமை உடையவனாகவும் விளங்கப் போகிறான். ஆனால் இவனை கொல்ல போகிறவன் எவனோ அவனும் பிறந்திருக்கிறான். யாருடைய மடியில் எடுத்து வைத்துக் கொல்லப்படும் போது இந்த உன் மகனுக்கு வாய்த்துவிட்ட இயற்கைக்கு விரோதமான கூடுதல் கைகள், இவன் நெற்றியில் இருக்கும் கூடுதல் கண்கள் ஆகியவை பிரிந்து விழுந்து விடுகின்றனவோ அவனே உன் மகனை கொல்லப் போகிறவன் என்று அந்த அசரீரியின் வாக்கு கூறியது. இதன் பிறகு சேதிராஜன் பல அரசர்களையும் வரவேற்று அவர்கள் மடியில் தன் மகனை வைத்து பார்த்தான். ஆனால் கூடுதல் அங்கங்கள் அருந்து விழவில்லை. சேதிராஜன் மனைவியின் சகோதரனாகிய கிருஷ்ணன் குழந்தையை பார்க்க வந்தபோது தன் மகனை எடுத்து கிருஷ்ணன் மடியில் வைத்தாள் அரசி. கூடுதல் கைகள் இரண்டும் நெற்றிக் கண்ணும் விடுபட்டு தரையில் விழுந்தன. துயரமுற்ற அரசி கிருஷ்ணனிடம், உன்னால் தான் என் மகனுக்கு இறப்பு என்பது புரிந்தது. ஆயினும் நீ ஒரு வரம் தர வேண்டும். என்னுடைய இந்த மகன் சிசுபாலன் செய்யும் 100 பிழைகளை நீ பொறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். கிருஷ்ணரும் அவ்வாறே வாக்களித்தார். கிருஷ்ணரின் அந்த வாக்குறுதியினால் அச்சமயம் அச்சம் நீங்கி மதிகெட்டு சிசுபாலன் தொடர்ந்து அக்கிரமங்களை செய்து வருகிறான். இப்போது கிருஷ்ணரையே யுத்தத்திற்கு அழைக்கிறான். கிருஷ்ணர் கொடுத்த வாக்குறுதியினால் இதுவரை காப்பாற்றப்பட்ட இந்த சிசுபாலன் கிருஷ்ணருடைய சக்தியின் ஒரு பாகமே. இவனிடத்தில் உள்ள தன்னுடைய பாகத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டதாக கிருஷ்ணர் நினைக்கிறார் என்பது என்னுடைய யூகம். அதனால்தான் கணக்கின்றி தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான் இந்த சேதிராஜன். இங்கு எல்லோரையும் அவமதிக்கிறான். அழிவு காலம் நெருங்கும் போது அறிவு கெடுகிறது என்பதற்கு இவனே சிறந்த உதாரணம். இவ்வாறு பீஷ்மர் கூறிய பிறகு சிசுபாலன் அவரை மீண்டும் நிந்தித்தான். பீஷ்மனே, ஆண்மை இல்லாத காரணத்தினால் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவனே, கேள். தர்ம மார்க்கத்திலிருந்து விலகிய நீ யாருக்கும் தர்மத்தை உபதேசிக்கும் அருகதை உடையவன் அல்ல. மிகப்பெரிய பண்டிதன் என்று மனதில் எண்ணம் கொண்டவனாகிய நீ மாற்றானை காதலித்த அம்பை என்னும் கன்னியை அபகரித்துக் கொண்டு போய் உன் சகோதரன் விசித்திரவீரியனிடம் சேர்த்தாயே, அது எவ்வகையான தர்மத்தில் அடங்குகிறது? விசித்திரவீரியனும் ஏற்காமல் முதலில் காதலித்தவனும் கைவிட்டுவிட அந்த பெண் உன்னாலன்றோ கதியற்றவளானாள். இந்த விசித்திரவீரியன் இறந்த பிறகு சகோதரனாகிய நீ உயிருடன் இருக்கும்போது அவனுடைய மனைவிக்கு வேறு ஒருவன் மூலமாக அல்லவா சந்ததிகள் உண்டாயிற்று. உனக்கு வெட்கமாக இல்லையா? தேவர்களை பூஜிப்பது, வேதம் ஓதுவது, வேள்வி புரிவது போன்ற உயர்ந்த தர்மங்கள் அனைத்தும் புத்திரர்களை பெறுவது என்ற தர்மத்தில் 16இல் ஒரு பாகத்திற்கு ஈடாகாது என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. பல வகையான யாகங்களும் விரதங்களும் உபவாசங்களும் சந்ததி இல்லாதவனுக்கு எந்த பயனையும் தராது என்பது சாஸ்திர தீர்மானம். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியமான சந்ததி என்பது அற்றவனே, நீ பொய்யான தர்மத்தை உபதேசிக்கிறாய். தர்மம் அறிந்தவர்கள் கூறியுள்ள கதைகளை கேட்டிராதவன் நீ என்பதால் அப்படிப்பட்ட ஒரு கதையை உனக்கு சொல்கிறேன். கிழடு தட்டி போன ஒரு அன்னப்பறவை கடற்கரையில் இருந்தது. புண்ணியமே செய்ய வேண்டும் என்றும் பாவமே செய்யக்கூடாது என்றும் அது மற்ற பறவைகளுக்கு உபதேசித்து வந்தது. இப்படி தர்மம் பேசியதால் அந்த அன்னத்தின் மீது மதிப்பு வைத்து மற்ற பறவைகள் அந்த அன்னத்திற்கு உணவுகளை கொண்டு வந்து அளித்துக் கொண்டிருந்தன. மற்ற பறவைகள் எல்லாம் தாங்களிடம் முட்டைகளை அந்த அன்னத்தின் அருகில் வைத்துவிட்டு சமுத்திர நீரின் மீது பறந்து விளையாடிக் கொண்டிருப்பது வழக்கம். ஆனால் சுயநலம் மிக்கதும் தீய எண்ணம் கொண்டதுமான அந்த அன்னப்பறவை அந்த பறவைகளின் முட்டைகளை அவ்வப்போது தின்று கொண்டே இருந்தது. இதை ஒரு பறவை ஒரு முறை பார்த்துவிட்டது. அதன் பிறகு மற்ற பறவைகளுக்கும் இது தெரிந்தது. அப்பொழுது அந்த பறவைகள் எல்லாமாக சேர்ந்து அந்த அன்னப்பறவையை கொன்றுவிட்டன. கெட்ட மனம் கொண்டு அதை மறைத்து தருமம் பேசுபவர்களுக்கு இந்த அன்னப்பறவையை உதாரணமாக காட்டப்படுகிறது. அந்த அன்னத்தின் ஒழுக்கம் எதுவோ அதை மேற்கொண்டவனே. அந்த அன்னத்தை மற்ற பறவைகள் கொன்றது போல் இப்போது உன்னையும் இங்கே கொல்லப் போகிறார்கள். இவ்வாறு சிசுபாலன் சொன்ன பிறகு பீஷ்மர், சொல்லுக்கு சொல் மறுமொழி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முடிவில்லாமல் இருக்கிறது. இப்பொழுது இந்த என்னுடைய கால் இங்கு உள்ள அரசர்கள் தலைமீதெல்லாம் வைக்கப்பட்டது ஆகிறது. கிருஷ்ணருக்கு கொடுத்த மரியாதையை ஏற்காதவன் எவனோ அவன் கிருஷ்ணரை இப்போது யுத்தத்தில் சந்திக்கலாம் என்றார். சிசுபாலன் கிருஷ்ணரை யுத்தத்திற்கு அழைத்தான். கிருஷ்ணர், இவன் செய்யும் பிழைகள் 100 பொறுப்பதாக நான் இவனுடைய தாயாருக்கு வாக்களித்தேன். இதுவரை 100 பிழைகளை பொறுத்து விட்டேன். மேலும் என் மனதில் 2 வகை உறுதிகள் இருக்கின்றன. யாகத்துக்கு இடையூறு செய்பவர்களை கொல்வேன், பாண்டவர்களின் விரோதிகளை கொல்வேன் என்பதே அந்த 2 மன உறுதிகள். இவனோ 100 பிழைகளையும் மீறியது மட்டுமல்லாமல் யாகத்திற்கு இடையூறு செய்து பாண்டவர்களுக்கும் விரோதியாக நிற்கிறான். இதை நான் பொறுக்கப் போவதில்லை. ருக்மிணியை நான் மணப்பதற்கு முன் இந்த மூர்க்கன் அவள் மேல் ஆசை கொண்டிருந்தான் என்பதையும் நான் இங்கே நினைத்து பார்க்கிறேன் என்று கூறினார். சிசுபாலன் கிருஷ்ணரை பார்த்து அட்டகாசமாக சிரித்தான். கிருஷ்ணா, உன் மனைவியாகிவிட்ட ருக்மணியை உனக்கு முன்பாக நான் மனதில் வரித்திருந்தேன் என்று
இந்த மாபெரும் சபையில் கூறியிருக்கிறாயே, உனக்கு கூச்சம் என்பதே கிடையாதா? தன் மனைவியை தனக்கு முன் வேறு ஒருவன் மனதால் வரித்தான் என்று ஒரு சபையில் பலர் முன்னிலையில் பிரகடனம் செய்யும் அளவுக்கு எந்த மனிதனும் தாழ்ந்து போக மாட்டான். நீயோ அந்த காரியத்தையும் செய்திருக்கிறாய். உன்னுடைய கேவலத்தை இங்குள்ளவர்கள் உணர்வதற்கு இதுவே போதுமானது. ஏதோ என் பிழைகளை பொறுத்ததாக பேசுகிறாய். நீ பொறுத்துக் கொள்ளாதே. உன் கோபத்தால் எனக்கு ஒன்றுமாகிவிடாது. நான் யுத்தத்திற்கு தயார் என்று கூறி சேதி ராஜனாகிய சிசுபாலன் தன் ரதத்தில் ஏறி வில்லை கையில் எடுத்தான். இப்படி யுத்தம் தொடங்கிய போது உத்பாதங்கள் எனப்படும் அபசகுணங்கள் பல தோன்றின. அவற்றின் அர்த்தத்தை நாரதர் தர்மபுத்திரனுக்கு விளக்கி கூறினார். இதையெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போது சிசுபாலன் விஷயத்தை தொடர்ந்து பார்ப்போம். கிருஷ்ணரை சிசுபாலன் கடுமையாக நிந்தித்தான். மற்ற பல அரசர்களும் அவனுக்கு ஆதரவாக சேர்ந்து நின்றார்கள். ஆனால் பீஷ்மரோ கிருஷ்ணரே பகவானின் அவதாரம் என்று பூஜித்துக் கொண்டாடினார். பாண்டவர்களும் அப்படியே நினைத்தனர். இதில் முரண்பாடு இருப்பதாக நினைத்துவிடக் கூடாது. சிசுபாலன், துரியோதனன் போன்றவர்கள் கிருஷ்ணரை ஒரு சாதாரண மானிடராகவே நினைத்தார்கள். அவரை தந்திரசாலி என்று கருதினர்களே ஒழிய தெய்வத்தின் அவதாரம் என்று அவர்கள் நம்பவில்லை. அந்த உண்மை பீஷ்மருக்கு தெரிந்திருந்தது போல் விதுரர் போன்ற வேறு சிலருக்கும் தெரிந்திருந்தது. பாண்டவர்களும் அதை ஏற்றனர். இன்றைய உலகில் கூட நாம் பார்க்கிறோம். சில மகான்களின் மகிமையை சிலர் உணர்கிறார்கள், பலர் உணர மறுக்கிறார்கள். நஷ்டம் அந்த மகான்களுக்கு அல்ல. ஒரு புண்ணியாத்மாவின் மகத்துவத்தை உணர்வதற்கும் கூட தெய்வத்தின் அனுக்கிரகம் வேண்டும். அது பாண்டவர்கள் போன்றவர்களுக்கு கிட்டியிருந்தது. சிசுபாலன் போன்றவர்களுக்கு கிட்டவில்லை. அவ்வளவுதான். கிருஷ்ணனுடன் சிசுபாலன் யுத்தத்திற்கு ஆயத்தமான போது உத்பாதங்கள் என்று சொல்லப்படுகிற பலவித அபசகுணங்கள் தோன்றின. இவற்றை பார்த்து திகைத்த யுதிஷ்டிரன் நாரதரிடம் இவற்றின் பொருளை விளக்குமாறு கேட்டுக்கொண்டான். சகல சாஸ்திர விற்பன்னரும் ஜோதிட கலையை நன்கு அறிந்தவருமான நாரதர் அந்த உற்பாதங்களை பற்றிய விவரங்களை யுதிஷ்டிரனுக்கு எடுத்துரைத்தார். சூரியன் மேற்கில் இருக்கும் போது பல பொருள்களின் நிழல்களும் கீழே விழாமல் போனால் அது அந்த ராஜ்யத்தின் தோல்விக்கு அறிகுறி. வெயில் இல்லாத போதே கிராமத்தில் உள்ள மரங்களின் நிழல் பிரதிபம்பம் போல தரையில் தெரிந்தால் பெரியதொரு அபாயம் விளையப் போகிறது என்று அறிய வேண்டும். பருவ காலம் தவறி மரங்களில் இலைகள் உதிர்வதும் உலர்ந்து போவதும் வரப்போகும் நாசத்தை உணர்த்தும் அறிகுறிகள். பூவின் மேல் மற்றொரு பூ, காயின் மேல் மற்றொரு காய் என்று பரவலாக மரங்களில் காணப்பட்டால் அந்த நாட்டில் அரசனோ அல்லது அவனை போன்று அதிகாரம் படைத்த ஒருவனோ மரணம் அடைவான். பருவ காலத்தில் அல்லாமல் மற்ற நேரத்தில் பருவத்திற்குரியதல்லாத காய்களும் மலர்களும் தோன்றினால் அந்த பிரதேசத்தில் கலகம் விளையும். வெட்டப்பட்ட ஒரு மரம் பெரும் சத்தத்துடன் விழுந்தால் அது ராஜ்யத்திற்கு ஆபத்தை குறிக்கும். விக்கிரகங்கள் உடைவது, மண்டபங்கள் இடிவது ஆகியவை வரப்போகும் தோல்வியை காட்டுபவை. இரவில் வானவில்லை ஒருவன் பார்த்தால் அது அவனுக்கு மட்டும் ஆபத்தை குறிக்கும். கற்களில் இருந்தும் விக்கிரகங்களில் இருந்தும் நீர்க்கசிவு தோன்றினால் அந்நாட்டின் அரசன் மடிவான், அல்லது அவனுக்கு நிகரான பெரிய மனிதன் மடிவான், அல்லது தேசத்தில் வியாதி பரவும், கலகங்கள் ஏற்படும். ஆலயங்களிலும் அரண்மனைகளிலும் தேன்கூடு கட்டப்பட்டால் அந்த தேசம் பெரியதோர் பகைவனை எதிர்கொள்ள நேரிடும். மரத்திலிருந்து ரத்தம் பெருகினால் தேசம் அழியும். யானை தந்தத்தில் ரத்தம் பெருகினால் ஆட்சி மாறும். மாட்டுக்கொம்பில் ரத்தம் பெருகினால் பிரஜைகளுக்கு நாசம் உண்டாகும். அரசனின் குடை தரையில் விழுந்தால் ராஜ்யம் அழியும். விக்கிரகங்களின் கை உடைந்தால் மக்களுக்கு பீதி ஏற்படும். அவற்றின் ஆயுதங்கள் ஒடிந்தால் நாட்டின் சேனாதிபதிக்கும் துன்பம் உண்டாகும். புதிதாக சேர்ந்த விக்கிரகம் அதற்குரிய இடத்தில் 6 மாத காலத்திற்குள் பிரதிஷ்டை ஆகாவிட்டால் அந்நகரை விட்டு அரசன் வெளியேற நேரிடலாம். சில வகை பாம்புகளை தவளைகள் விழுங்கினால் அரசனோ அல்லது அவனை போன்றவனோ மடிவான் என்று கூறிய நாரதர் மேலும் சொன்னார். யுதிஷ்டிரா, சேதி மன்னன் சிசுபாலனுக்கு நாசம் உண்டாக போகிறது என்பதையே இங்கே தோன்றும் உத்பாதங்கள் காட்டுகின்றன. பெரும் நாசத்தை குறிக்கும் பல வகை துர்நிமித்தங்களையும் நான் காண்கிறேன். கிருஷ்ணருக்கும் சிசுபாலனுக்கும் இடையே பெரும் யுத்தம் நடைபெற்றது. சிசுபாலனால் பலமாக தாக்கப்பட்டிருந்த கிருஷ்ணன் உடலில் காயங்களில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. சிசுபாலனின் தாக்குதலை கண்டு திகைப்புற்ற கிருஷ்ணனின் தேரோட்டி, கேசவரே, இது மாதிரி யுத்தத்தை இதுவரை நான் கண்டதில்லை. விரைவில் ஆராய்ந்து அஸ்திரம் பிரயோகித்து இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டான். கிருஷ்ணர் இந்த சிசுபாலன் முன்னர் இரணியகசிப்பு என்னும் அரசனாக இருந்தான். பிறகு பெரும் பராக்கிரமம் படைத்த ராவணனாக பிறந்தான். ஒவ்வொரு காலத்திலும் இவனுக்கு நானே யமன், ஆகையால் நீ பயப்பட தேவையில்லை என்று கூறி தன் சங்கை எடுத்து ஒலித்தார். சிசுபாலன் மயங்கினான். கிருஷ்ணர் தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் செய்தார். சிசுபாலனின் தலை அறுக்கப்பட்டு தரை மீது விழுந்தது. அவன் மடிந்தான். அவன் உடலிலிருந்து ஒரு ஒளி தோன்றி கிருஷ்ணனை வலம் வந்து அவருக்குள் பிரவேசித்தது. இப்படி கிருஷ்ணருக்குள் அந்த ஒளி அடைக்கலமாகியது கண்டு அரசர்கள் அனைவரும் வியப்பெய்தி நின்றனர். சிசுபாலன் வதம் அங்கிருந்த சில அரசர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியது. சிலர் கிருஷ்ணனை புகழ்ந்தனர். இடையே சில அரசர்கள் மத்தியஸ்தம் செய்து வைக்க முயன்றனர். பிறகு யுதிஷ்டிரனின் உத்தரவின் பேரில் சிசுபாலனுக்கு அந்திம காரியங்கள் நடத்தப்பட்டன. சிசுபாலனின் மகன் கிருஷ்ணனின் கட்டளைப்படி சேதி தேசத்து மன்னனாக முடிசூடப்பட்டான். சிசுபாலன் வதம் பற்றிய செய்தியை நாங்கள் இங்கே முடித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு சுவையான நிகழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம். வணக்கம்.